காதல் என்பது வலியோ சாபமோ? தன்னோட அம்மா சொன்னது மாதிரி கோயிலுக்கு லதாவையும் வேதிகாவையும் கூட்டிட்டு போன மாதவனுக்கு மனசுல கொஞ்சம் இப்போ அமைதி நிலவுச்சு. ஏன்னா லதாவை மட்டும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா அவனுக்கு ரொம்பவுமே குற்ற உணர்வா இருந்திருக்கும். அவனை நினைச்சு லதாவோட தனியா செல்ல பிடிக்காம குழந்தையாவது எடுத்துட்டு போலான்னு தான் அவன் நினைச்சான். அதனாலதான் அவங்க அம்மா கிட்ட குழந்தைய கேட்டான். ஆனா தன்னோட அம்மா வேதிக்காவையும் சேர்த்தி அனுப்புவான்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே கடவுளுடைய சித்தம்னு நினைச்சான். கார்ல போகும்போது வேதிக்காவை கண்ணாடியில பார்த்துக்கிட்டே வந்தான் மாதவன். பக்கத்துல இருந்த லதாவோ மாதவனை பார்க்க, மாதவன் கண்ணாடியில வேதிக்காவை பார்க்கறத லதாவும் பார்த்தா. சட்டுன்னு ஒரு நிமிஷம் அவளுக்கு கோவம் வந்துருச்சு. அவன் குழந்தைய பாக்குறானா இல்ல வேதிக்காவை பாக்குறானா அப்படின்னு அவளுக்கு சந்தேகம் வந்துச்சு. அதனால பின்பக்கம் இருந்த வேதிக்கா கிட்ட திரும்பி குழந்தைய தாங்கிட்ட கொடுக்குமாறு கேட்டா. ஆனா வேதிக்கா, மேடம், அம்மா குழந்தைய என்னதான் வச்சுக்க சொன்னாங்க. உங்க பட்டு புடவையெல்லாம் இவன் ஈரம் பண்ணிட்டான்னா கஷ்டம் ஆயிடும் அப்படின்னு சமாதானம் சொன்னான் வேதிக்கா. அதை கேட்ட மாதவனும், ஆமா லதா, உன்னோட புடவை ரொம்ப புதுசு. பையன் உன்கிட்ட வந்தான்னா உன்னோட புடவையெல்லாம் கசங்கிடும். குழந்தை அவகிட்டே இருக்கட்டும், நீ பேசாம உட்காரு அப்படின்னு சொன்னான். அதுக்கு மேல லதாவும் எதுவும் பேசாம அமைதியா வந்தா. கோயில்ல எல்லாரும் அம்மனை தரிசனம் செஞ்சாங்க. அன்னைக்கு கோயில்ல கூட்டம் எதுவும் இல்லாதனால நிம்மதியுடனே அம்மனுக்கு புடவை சாத்திட்டு பூஜைக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு அமைதியா அம்மனை நின்று வணங்கினாங்க. மாதவனுக்கு பக்கத்துல லதா நிற்க, லதாவுக்கு பக்கத்துல வேதிகா குழந்தையோட நின்னா. வேதிகாவோட மனசுல 1000 சஞ்சலங்கள் இருந்துச்சு. கண்களை இறுக மூடி அம்மனை மனசார வேண்டிக்கிட்டா. அம்மா, நான் எந்த தவறும் செய்யல. நான் செஞ்ச ஒரே தவறு என் கணவனை தவறா புரிஞ்சுக்கிட்டு அவரை விட்டு பிரிஞ்சது மட்டும்தான். அதற்கான தண்டனைய நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன். மேலும் தண்டனை அனுபவிக்க என் உடம்புலயும் சரி மனசுலயும் சரி தெம்பே இல்லை. எனக்கு எப்படியோ என் குழந்தை நல்லா இருக்கணும். எனக்கு அது மட்டும் போதும். என் குழந்தை மாதவன் கிட்ட அன்பா வளரணும். அது மட்டும்தான் இப்போ என்னோட பிரார்த்தனை அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டா வேதிகா. லதாவும் அம்மன் கிட்ட, நான் எத்தனையோ தவறு செஞ்சிருக்கேன். மாதவனை தவறு செஞ்சு கல்யாணமும் பண்ணிருக்கேன். எனக்கு மாதவன் தான் வேணும். அவர் கூட நான் சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும்னு அவளும் வேண்டிக்கிட்டா. மாதவன் மனசுலயும் பெரிய வலியோட அம்மனை நோக்கி, நான் அம்மா, நான் மனமாற திருமணம் செஞ்சு கொண்டது வேதிகா மட்டும்தான். அவளை என்னை விட்டு பிரிஞ்சு எனக்கு ரொம்ப பெரிய மனசு வலிய கொடுத்தா. அவ மனசுல இன்னும் பழைய காதலன் தான் இருக்கானோ அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவளை பத்தி என் வீட்டுல சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. மறுபடியும் அவ பழைய காதலன் கூட ஓடிட்டான்னா அந்த அதிர்ச்சிய என் வீட்டுல இருக்கவங்க யாருமே தாங்கிக்க மாட்டாங்க. அதனாலதான் அவளை என் வீட்டுல வச்சு கவனிச்சிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் அவ பழைய காதலன் கிட்ட தொடர்பு கொள்ளவே இல்லை. அவ திருந்தி என் கூட வாழ வந்தா என் வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் வேதிகா தான் என்னோட மனைவிங்கிறத சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் லதாவுக்கும் நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அத்தனையுமே செய்வேன். அதுக்கு நீதான் அருள் புரியணும்னு மனசார வேண்டிக்கிட்டான். பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சு மீண்டும் 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் மாதவன். குழந்தைய உமா கிட்ட ஒப்படைச்சிட்டு தன்னோட வேலைகளை கவனிச்சா. வேதிகா தன்னோட அறைக்கு போக மாதவனையே பின்தொடர்ந்து போனா லதா. மாதவனுக்கு லதாவோட அருகாம கொஞ்சம் பயத்தை கொடுத்துச்சு. இதுவரைக்கும் தனக்கு 2வது கல்யாணம் நடந்தது பத்தி அவன் கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா அது நிரந்தரமே இல்லைன்னு அவனுக்கு தெரியும். ஆனா இப்போ லதாவோட உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் இந்த திருமணம் உலக வழக்கப்படி தாம்பத்தியத்துடன் முடிஞ்சா வேதிகாவோட நிலைமை என்னாகும் அப்படின்னு நினைச்சவன்
லதா கிட்ட இருந்து எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒதுங்க ஆரம்பிச்சான். ஆனா அடுத்து வந்த சில நாட்கள்ல லதா தன்னை விட போறதே இல்லை அப்படின்னு உணர்ந்த மாதவன், இப்போதைக்கு லதாவோட வேகத்தை குறைக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சவன், அதுக்கு நம்ம இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சான். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச மாதவன் சட்டுன்னு அவனுக்கு சென்னை நினைவு வந்துச்சு. சென்னையில அலுவலகத்திற்கு போய் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தன்னோட மகனோட செக்அப் நாளுக்கும் இப்போ டைம் வந்துருச்சு. இத சாக்கா வச்சுட்டு நாம சென்னைக்கு போனா என்ன அப்படின்னு நினைச்சான் மாதவன். குழந்தைய தூக்கிட்டு தனியா போறதுக்கு வேதிக்காவையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு முடிவு போனான். ஆனா அதுக்கு லதாவும் அம்மாவும் ஒத்துக்கணுமே அப்படின்னு நினைச்சவன் அவங்க ஒத்துக்கொள்ற விதமா என்னென்ன பேசணும் அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணிட்டு அமைதியோட அன்னைக்கு தூங்க ஆரம்பிச்சான். காலையில எழுந்த உடனே ராஜியை தேடி போனான் மாதவன். ராஜி அப்படின்னு கூப்பிட்ட அண்ணன் கிட்ட, என்னன்னா உள்ள வாங்க, உள்ள வந்து பேசுங்க அப்படின்னு அவளோட அறைக்கு கூட்டிட்டு போனா ராஜி. தன்னோட தங்கையோட அறைய ஒரு தடவை சுத்தி பார்த்த மாதவன் பக்கத்துல இருந்த நாற்காலிய இழுத்து போட்டு உட்கார்ந்தான். அண்ணனுக்கு எதிரில் உட்கார்ந்த ராஜி, என்னன்னா என்ன விஷயம், காலையிலேயே என்ன தேடி வந்துட்டீங்களே, காலேஜுக்கு கிளம்ப இன்னும் டைம் இருக்கே அப்படின்னு கேட்டான். அது இல்லடா ராஜி, எனக்கு சென்னையில கொஞ்சம் அவசர வேலை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆதவ் குட்டிக்கு செக்அப் பண்ற டைம் ஆயிடுச்சு. அதனால சென்னைக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ இந்த சென்னைக்கு நான் போயிட்டு வர இடைப்பட்ட காலத்துல கார் டிரைவர் கூட நம்ம கார்லயே நீ காலேஜுக்கு தனியா போயிட்டு வந்துடுறியா அப்படின்னு கேட்டான் மாதவன். தன்னோட அண்ணனோட கவலையை பார்த்த ராஜி மனசார சிரிச்சா. என்னன்னா நீங்க, நான் எப்பவுமே கார் டிரைவர் கூட தனியா தானே கார்ல காலேஜுக்கு போவேன், அதுக்கே நீங்க இவ்வளோ தயங்கி தயங்கி கேட்குறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க என்றார். ராஜி, அந்த மகிழன் சஸ்பெண்ட் ஆகி போனவன் இன்னும் வரல தானே அப்படின்னு கேட்டான். அவன் வரல அப்படின்னு எப்படி சொல்லுவா, ஆனாலும் இப்போ வந்துட்டான் அப்படின்னு சொன்னான். தன்னோட அண்ணன் சென்னை பயணத்தை கைவிட்டு விடுவான் அப்படின்னு நினைச்ச ராஜி, இல்லைண்ணா மகிழன் இன்னும் காலேஜுக்கே வரல, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டா. அதை கேட்ட மாதவனுக்கும் மனசுல அமைதி ஏற்பட்டுச்சு. சரிதான் ராஜி, நான் போயிட்டு ஒரு வாரத்துக்குள்ள திரும்பி வந்துடுவேன், அதுக்குள்ள இங்க நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான். சரிண்ணா, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு தன்னோட அண்ணனை அனுப்பி வச்சா. அதே மாதிரி காலையில உணவு அருந்தும் போது வேதிகா குழந்தைய சாப்பாடு விட்ட வெளியே எடுத்துட்டு போனான். அப்போ குடும்பத்தினர் எல்லாருமே டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தபடி சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ மெதுவா விஷயத்த ஆரம்பிச்சான் மாதவன். அம்மா, எனக்கு சென்னையில ரொம்ப ஒரு அர்ஜென்ட் ஒர்க் ஒன்று வந்திருக்கு, கண்டிப்பா அதை நான் போய் பார்த்தே ஆகணும். அதனால நான் இன்னைக்கு நைட்டு சென்னைக்கு கிளம்புறேன், வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். அது மட்டும் இல்லம்மா, ஆதவுக்கு செக்அப் பண்ற டைம் வந்துருச்சு, அதனால நான் ஆதவியும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னான் மாதவன். அதோட மாதவனை பாத்துக்கிறதுக்கு நான் லதாவையும் கூட்டிட்டு போகாம வேதிகாவை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தினான் அவன். மாதவன் சொன்னதை கேட்ட லதாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னது, இவன் சென்னைக்கு தனியா போறானா, அதுவும் வேதிகாவோட? இல்ல இல்ல, நானும் கூட போவேன் அப்படின்னு நினைச்ச லதா மாதவனை நோக்கி, அத்தான் குழந்தைய தூக்கிட்டு தனியா நீங்க எப்படி போவீங்க, நானும் உங்க கூட வரேன், நான் பாத்துக்கிறேன், ஒரு வாரம் தானே அங்க உங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு சொன்னா லதா. அதை கேட்ட மாதவனுக்கு இந்த திருப்பத்தை அவ எதிர்பார்க்கவே இல்லை. என்னது, லதாவும் கூட வராலாம், இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தானே நாம சென்னைக்கே போறோம், அங்கே வந்தா நாம ஏன் சென்னை போகணும், இங்கே இருந்துட்டு வேலையை முடிச்சுக்கலாமே, டாக்டரை இங்கே கூட வர சொல்லலாம் அப்படின்னு மனசுல நினைச்சுவேன். சரி, உடனே கொஞ்சம் பேசிதான் பார்க்கலாமே அப்படின்னு எண்ணத்தை மாத்திக்கிட்டு, இல்ல லதா, நான் வேதிகாவை மட்டும் கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தை அவகிட்ட அழாம இருப்பான், உன்னால குழந்தைய ஒரு வாரம் நான் இல்லாம தனியா சமாளிக்கவே முடியாது, இந்த வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்க,
மாத்தி மாத்தி குழந்தைய தூக்கிப்பாங்க. ஆனா என் கூட நீயும் வந்தீனா பகல் முழுவதும் நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன். நீ குழந்தையோட உரையாடணும். நைட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வருவேன். குழந்தைய உன்னால சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னான் மாதவன். லதாவும் கொஞ்ச நேரம் யோசிச்சா. ஆமா, இவன் ஆபீஸ்க்கு போயிட்டா அதுக்கப்புறம் இந்த குழந்தை கூட போராடணுமே, அதுவும் அந்த வேதிகாவோட வேற போராடணும் அப்படின்னு நினைச்சுவ யோசனையோடையே தன்னோட தாயை பார்த்தா. கல்பனாவும் தன்னோட கண்கள்ல லதாவிற்கு சம்மதம் சொன்னான். உடனே லதாவும் சரியத்தான், இனி உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிட்டா. மாதவனுக்கு அப்பாடா அப்படின்னு இருந்தது. எங்க லதாவும் தான் கூட கிளம்பி வந்துருவாளோன்னு பயந்துட்டே இருந்த மாதவனுக்கு இப்போ அடுத்த ஒரு வாரம் லதா கிட்ட இருந்து தப்புனதை நினைச்சு மனசுல நிம்மதி பெருமூச்சு வந்தது. இனி ஒரு வாரம் குழந்தை கூடயும் வேதிகாவோடையும் தனியா இருக்கலாம். தினம் தினம் இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம வேதிகாவை போய் பார்த்து பேசி வர்றதெல்லாம் இனி ஒரு வாரம் நடக்காது. தான் நினைச்ச போதெல்லாம் வேதிகா கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைச்சவனுக்குள்ள வேதிகாவை தான் எவ்வளவு காதலிக்கிறோன்னு புரியதான் செஞ்சது. இனி அம்மாவும் அப்பாவும் இதுக்கு என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு தயங்கினபடியே உமாவை பார்த்தான் மாதவன். மாதவன் சொன்னதை கேட்ட உமாவுக்கும் அந்த யோசனை சரியாவே பட்டுச்சு. ஏன்னா குழந்தை வேதிகா கிட்ட போனா அவன் அழுகிறதே இல்லை. அப்படியே அழுதாலும் 5 நிமிஷத்துல அவ சமாதானம் பண்ணிடுறா. அப்படிங்கறத இத்தனை நாட்கள்ல உமா பார்த்துட்டு தானே இருந்தா. குழந்தைக்கு எது நல்லதோ அது செய்யறதுதான் இப்ப புத்திசாலித்தனம். லதா கூட போனா குழந்தைய அழ வச்சிடுவா. அவ அழுதா லதாவுக்கு சமாதானம் பண்ணவும் தெரியாது அப்படின்னு உணர்ந்த உமா தன் கணவனை பார்த்தா. ராஜாங்கமும் மாதவனை பார்த்து, சரி மாதவா, நீ பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. நீ வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆயிடும் அப்படின்னு கேட்டாரு. எப்படியும் ஒரு வாரம் 10 நாள் ஆயிடும்பா அப்படின்னு சொன்னவன் கிட்ட, சரி பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி உணவை முடிச்சுக்கிட்டு போனாரு ராஜாங்கம். அப்போ அந்த நேரத்துல குழந்தையோட வந்த வேதிகா கிட்ட உமா, வேதிகா, குழந்தைக்கு செக்அப் பண்ற டைம் ஆயிடுச்சான். மாதவன் இப்பதான் சொன்னான். அதுவும் இல்லாம இன்னையிலிருந்து அவனுக்கு சென்னையில ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். குழந்தைய அவனால தனியா பாத்துக்க முடியாது. அதனால சென்னைக்கு உன்னையும் கூட்டிட்டு போறதா மாதவன் சொல்றான். அவன் இப்ப இருக்கிற ஆபீஸ்க்கு போறான். நைட்டு சென்னைக்கு கிளம்பணும். அதனால குழந்தையும் தயார் பண்ணி உனக்கு தேவையான துணியும் எடுத்து வச்சுக்கோ. சென்னையில ஒரு வாரம் நீ தங்க வேண்டி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைக்கு தேவையானதையும் எடுத்துக்கோ. வேற ஏதாவது வாங்கணும்னா டிரைவர் கிட்ட சொல்லி அனுப்பு. அவர் உனக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உமா தன்னோட கணவனை கவனிக்க அவளோட அறைக்கு போனான். உமா சொல்லிட்டு போனதை கேட்ட வேதிகாவுக்கு நம்பவே முடியல. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு வாரம் தன்னோட குழந்தை கூட தனியா இருக்க போறா. அதுவே அவளுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த சந்தோஷத்துடனே தன் கணவன் மாதவனை பார்த்தா வேதிகா. அவனும் வேதிகாவோட முகபாவனையை தான் கவனிச்சுக்கிட்டே இருந்தான் இவ்வளோ நேரமும். உமா தன்னோட அம்மா சொன்னதும் அவ முகம் பளிச்சுன்னு மலர்ந்தத நோட்டம் விட்டான் மாதவன். இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? ஒருவேளை சென்னையில தான் அவளுடைய பழைய காதலன் இருப்பானோ? அவனை பார்க்கறதுக்காக தான் அவளுக்கு இவ்வளவு சந்தோஷம் வருதோ அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிட்டான் மாதவன். அதனால அவளை எரிச்சலோட நோக்கி, சரி சரி, இப்படியே பராக் பார்த்து நிக்காம குழந்தைக்கு தேவையானதையும் உனக்கு தேவையானதும் எடுத்து பேக் பண்ணி வை. சாயங்காலமா சென்னைக்கு கிளம்ப வேண்டியிருக்கும் அப்படின்னு எரிந்து விழுந்தபடி தன்னோட அறைக்கு போனான் மாதவன். மாதவன் இப்பொழுது எரிச்சலுடன் பேசினத வேதிகா கண்டுக்கவே இல்லை. இப்போ தன்னோட குழந்தை கூட ஒரு வாரம் இருக்க போறோம் அப்படிங்கிற சந்தோஷம் மட்டும்தான் அவகிட்ட இருந்தது. அதே சந்தோஷத்துடனே தன்னோட பொருட்களையும் குழந்தையோட பொருட்களையும் ஒரு வாரத்துக்கு தேவையானதை பேக் பண்ணா வேதிகா. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிச்சன்ல மத்தியானத்துக்கு தேவையானதை சமைச்சிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு தனக்கு பின்னாடி ஒரு குரல் கேட்டுச்சு, வேதிகா அப்படின்னு. யாருன்னு திரும்பி பார்த்தா அங்க கல்பனா நின்னுட்டு இருந்தா. கல்பனாவை பார்த்த வேதிகாவுக்கு மனசுல ஒரு பயம் வந்தது. அவ பயந்தபடியே பார்த்தா வேதிகா. வேதிகாவோட பார்வையை உணர்ந்த கல்பனா, இதோ பாரு வேதிகா,
என்னோட மாப்பிள்ள கூட நீ தனியா சென்னை வரைக்கும் போற. அங்க தப்பான எந்த விஷயமும் நடந்துடவே கூடாது. என்னோட பொண்ணோட வாழ்க்கைய நீ கெடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணா அதுக்கப்புறம் நான் உன்னை உயிரோட விடவே மாட்டேன். உன்னை மட்டும் இல்ல, அந்த குழந்தையும் சேர்த்துதான் சொல்றேன். அந்த குழந்தைக்கு உனக்கும் என்ன சம்பந்தம்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தை மேல உனக்கு அளவு கடந்த பாசம் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரிதான் நானும். என்னோட பொண்ணோட மேலையும் நான் ரொம்ப பாசமா இருக்கேன். என் பொண்ணோட வாழ்க்கைய அழிக்கிற மாதிரி நீ ஏதாவது சின்ன செயல் மாதவன் கிட்ட செஞ்சதா நான் கேள்விப்பட்டா கூட அடுத்த நிமிஷமே அந்த குழந்தைக்கு நான் உத்தரவாதம் இல்லை அப்படின்னு கடுமையான குரல்ல மிரட்டினான் கல்பனா. அது கேட்ட வேதிகாவுக்கு மனசெல்லாம் பதறி போச்சு. ஐயோ, என்னோட குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சவன் கல்பனா கிட்ட கையேந்தி நின்னா. இத பாருங்கம்மா, எனக்கும் உங்க மாப்பிள்ளைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த குழந்தை அநாத ஆசிரமத்துல பிறந்ததுல இருந்தே என்கிட்ட வளர்ந்தவன். அதனால அந்த குழந்தை மேல எனக்கு ரொம்ப பாசம். நான் யாரோட குடும்பத்தையும் கெடுக்க மாட்டேன். எனக்கு அது தேவையும் இல்லை. குழந்தை ஆதவ் எப்பவும் நல்லா இருக்கணும். எனக்கு அது மட்டும் போதுமா? அந்த குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கெஞ்சினா. அதை கேட்ட கல்பனா, அதெல்லாம் உன் கையில தான் இருக்கு, பார்த்து பத்திரமா நடந்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு போனான். அவ போனதும் கண்கள்ல வழிந்த கண்ணீரை தொடச்சுக்கிட்டா வேதிகா. எந்த காரணத்தை கொண்டும் மாதவன் கிட்ட நெருங்கவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்தவ மீண்டும் தன்னோட வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட அறையில ஓய்வு எடுக்க சென்றவள அவளுடைய அறைக்கே போய் பார்த்தா லதா. லதா அந்த நேரத்துல தன்னோட அறைக்கு வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேதிகா திரு திருன்னு விழிக்க அவளுடைய பார்வையை கண்டு எரிச்சலுற்றா லதா. இது பாரடி, மாதவன் அத்தானோட இப்பதான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். அவர் உன்னை கூட்டிட்டு சென்னைக்கு போறேன்னு சொன்னது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா குழந்தைக்காக அதை சம்மதிச்சேன். குழந்தைய பாத்துக்கிறதுக்கு மட்டும்தான் நீ போற. அது மட்டும்தான் உன்னோட வேலையா இருக்கணும். அதை தவிர இந்த ஆம்பளைங்களை மைக்கி புடவை முந்தானைக்குள்ள முடிஞ்சு வைக்கிற அந்த விஷயத்தையெல்லாம் நீ பண்ணவே கூடாது. மாதவன் அத்தா மேல உன் பார்வை பட்டா கூட நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு போனான். இப்படி அம்மாவும் மகளும் மாறி மாறி வெட்டிட்டு போனதை நினைச்ச வேதிகாவுக்கு மனசெல்லாம் விட்டு போச்சு. எனக்கு எதுக்கு மாதவன்? எனக்கு எதுவுமே வேண்டாம். என் குழந்தைய நான் சாகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தாவே போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு மனசுல நினைச்சவன் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் வேலையில இறங்கினான். சாயங்காலம் வீடு திரும்பின மாதவனும் சென்னைக்கு கிளம்ப தயாரானான். 2 பேரும் கார்ல சென்னைக்கு கிளம்பினப்போ லதாவும் கல்பனாவும் பார்த்த பார்வையில குழந்தைய தூக்கிட்டு மாதவனுக்கு பின் சீட்ல உட்கார போனான். அதை பார்த்த மாதவன், நான் என்ன உனக்கு டிரைவரா, வந்து இப்படி முன்னாடி உட்காரு அப்படின்னு எரிச்சலோட சொன்னான். அதை கேட்ட வேதிகா தயங்கி நிக்க உமாவும் மாதவனோட கூற்ற ஏத்துக்கிட்டா. என்ன வேதிகா இது? என் பையன் என்ன உனக்கு டிரைவரா? நீ குழந்தையோட பின்னாடி உட்கார்ந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் பையன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி உன் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. போய் முன்னாடி உட்காரு அப்படின்னு வற்புறுத்தி மாதவனுக்கு பக்கத்துல உட்கார வச்சா உமா. 2 பேரும் சென்னை கிளம்பினதும் கல்பனாவும் லதாவும் ஒருவர் கவலையோட பாத்துக்கிட்டாங்க. கல்பனாவும் லதாவோட கைகளை உமாவுக்கு தெரியாம அழுத்தமா பிடிச்சு தட்டி கொடுத்தா. அதுல சமாதானமான லதா தன்னோட அறைக்கு எதுவுமே பேசாம போனா. கார்ல மாதவனுக்கு பக்கத்துல அமர்ந்திருந்த வேதிகாவும் மாதவன் பக்கமே திரும்பாம குழந்தைய தாமடியில இறுக்கமா அழுத்தி வச்சுக்கிட்டு வெளிப்பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தான். ரொம்ப நேரம் காரை ஓட்டிட்டு வந்த மாதவன் வேதிகா எதுவுமே பேசாம வர அவ வாயை கொஞ்சம் புடுங்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சவன் அவளை திரும்பி பார்த்து, என்னடி ரொம்ப பெரிய யோசனையா இருக்கு? சென்னையில உன்னோட பழைய காதலன் இருக்கானா? அவனை எப்படி பாக்குறதுன்னு யோசிச்சுட்டே வரையா? ஆமா, உன்னோட போன் தான் உங்ககிட்ட இப்ப இல்லையே. அதை நான் இங்க வந்ததுமே வாங்கிட்டேனே. அப்படி இருக்கும்போது உன்னோட பழைய காதலனை எப்படி தொடர்பு கொண்டு பேச? கஷ்டம்தான் அப்படின்னு அலட்சிய குரலை கேட்டான் மாதவன். அதை கேட்ட வேதிகாவுக்கு தலையில அடிச்சுக்கலாம் போல இருந்தது. எதுவுமே பேசாம மாதவனை திரும்பி பார்த்தபடி அவன் பேசுறதையே பார்த்துட்டு வந்தவ அவன்கிட்ட பதில் எதுவுமே தராம
மறுபடியும் தலைய மௌனமா வெளிப்பக்கம் திருப்பிக்கிட்டா. அதை பார்த்த மாதவனுக்கு அவனை அவமானப்படுத்துறது மாதிரி உணர்ந்தான். எவ்வளவு திமிரு என்று நினைச்சவன், ஏண்டி நான் இவ்வளவு கேள்வி கேட்கிறேன், வாயை திறக்காம மௌனமா வர, நீ என்ன மௌன விரதம் எடுக்கிறியா இல்ல மௌன சாமியாரடி அப்படின்னு எரிச்சலோட கேட்டான் மாதவன். அதை கேட்ட வேதிகாவுக்கும் இப்ப கொஞ்சம் கோவம் வந்தது. நீங்க கேட்கிற அர்த்தமில்லாத கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு மாதவனுக்கு திருப்பி கொடுத்தவ மறுபடியும் தன்னோட பார்வையை வெளிப்பக்கம் திருப்பிக்கிட்டா. அவனுடைய பதில்ல கொஞ்சம் ஆச்சரியம் அடைஞ்சு அதுக்கப்புறம் கோபமும் வந்துச்சு அவனுக்கு. என்னடி, வீட்டை விட்டு தனியா வெளில வந்ததும் உனக்கு தைரியம் வருதா? ரொம்ப பேசுற போல இருக்கு. இனி குழந்தை உன்கிட்ட ஒரு வாரம் இருக்க போகுதுங்கிற திமிரா? நான் நினைச்சேன்னா இப்பவே காரை திருப்பி உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு லதாவோட குழந்தை தூக்கிட்டு வந்துடுவேன், பாக்குறியாடி என்று கேட்டான் மாதவன். அவன் கேட்ட கேள்வியில சற்று பயந்து போய் மாதவனை திரும்பி பார்த்தா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் தான் உங்களை எதிர்த்து பேசுறதே இல்லையே. நீங்களா ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு பழைய காதல் அப்படி இப்படின்னு உளர்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு என் குழந்தை கூட இருக்கிறதே பெரிய சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தை நீங்க கெடுக்காம இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு கண்கள்ல கண்ணீரோட வெடுக்குன்னு பேசினா வேதிகா. அதை கேட்டவன் வேதிகாவை கொஞ்சம் பாவமா பார்த்தான். அப்படி வா வழிக்கு, நான் உனக்கு இந்த ஒரு வாரம் உன் குழந்தையோட இருக்கிறதுக்கு பிச்சை போட்டிருக்கேன், அதை மறந்துடாத. அந்த நன்றிய மனசுல வச்சுட்டு நான் கேட்கிற கேள்விக்கு அமைதியா பதில் சொல்லு, இல்ல அடுத்த செக்கப்புக்கு கண்டிப்பா நான் லதாவை தான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு மிரட்டினான். அதுக்கு பிறகு வேதிகா அவன்கிட்ட வாயை திறக்காம அமைதியோட வெளியில வேடிக்கை பார்த்தபடியே வந்தா. கார்ல ரொம்ப தூரம் பயணம் பண்ணதுனால மாதவனுக்கும் காரை ஓட்டி ஓட்டி டயர்டா இருந்தான். அதை கவனிச்சபடியே இருந்தா வேதிகா. மாதவன் ஒவ்வொரு முறையும் கார்ல இருந்து தன்னோட கையை எடுத்து தடை விட்டு கொள்றத பார்த்தவ, உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருந்தா கொஞ்ச நேரம் காரை எங்கேயாவது நிறுத்தி வைங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கிளம்பலாம் என்றாள். அதை கேட்ட மாதவன் வியப்பாக வேதிகாவை திரும்பி பார்த்தான். இத்தனை நேரமும் அவ தன்னைத்தான் கவனிச்சிட்டு இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டவனுக்கு மனசுல ஒரு இதம் பரவுச்சு. இதமான புன்னகைய அவ பக்கம் வீசினவாரு, இல்ல வேதிகா, கொஞ்ச தூரத்துல இங்க ஒரு நல்ல ஹோட்டல் வரும், நான் எப்பவுமே அங்கதான் சாப்பிடுவேன். உணவு ரொம்ப நல்லா இருக்கும். நைட் டிராவல் பண்ணும்போது லைட்டா சாப்பிடுறது என்னோட வழக்கம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹோட்டல்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அங்கேயே போய் காரை நிறுத்திடுறேன். குழந்தைக்கும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு பாலோ இட்லியோ வாங்கி கொடு, அவனும் தூக்க கலக்கத்துல இருக்கான் பாரு அப்படின்னு சொன்னான் மாதவன். அவன் சொன்னதை கேட்ட வேதிகாவுக்கும் அது சரின்னு பட அமைதியோட வந்தான். கொஞ்ச நேரத்திலேயே மாதவன் சொன்ன ஹோட்டல் வர அவன் காரை பார்க் பண்ணிட்டு இறங்கி மறுபக்கம் போய் வேதிகா கிட்ட குழந்தைய வாங்கிக்கிட்டான். குழந்தைய வெகு நேரம் மடியில வச்சு கொண்டதுனாலயோ என்னவோ காலெல்லாம் மறுத்து போயிருந்தது வேதிகாவுக்கு. காரை விட்டு இறங்கினவ கொஞ்சம் தடுமாறி கீழே விழப்போக அதை பார்த்த மாதவன் அவளுடைய இடையை பற்றி தாங்கி நிறுத்தினான். அவன் கைப்பட்ட இடம் கூச அவனை வெடுக்குன்னு தள்ளி விட்டா வேதிகா. அத உணர்ந்தவனுடைய பார்வையில கோபக்கண்ணல் கொந்தளிச்சுது. ஏண்டி, நீ என் பொண்டாட்டி தானே, உன்னை தொடக்கூடாதா? ஏதோ கீழே விழப்போறேன்னு பிடிச்சு நிறுத்தினா என்னமோ ஓவரா தள்ளிவிட அப்படின்னு எரிஞ்சு விழுந்தான். அதை கேட்ட வேதிகாவுக்கு, ஐயோ இவன் நம்மள தப்பா நினைச்சிட்டான் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுவேன். அதெல்லாம் இல்லைங்க, இது ரோடாச்சேன்னு பார்த்தேன், யாராவது நம்மளை இப்படி பார்த்தா தப்பா நினைப்பாங்கன்னு தான் அப்படின்னு தயங்கி நிறுத்தினா வேதிகா. அதை கேட்டவன், நீ என் பொண்டாட்டிங்கிறதே அடிக்கடி மறந்து போயிடுற அப்படின்னு சொன்னவன் அவனுடைய ஓய்ந்து போன முகத்தை பார்த்து சரி சரி வா அப்படின்னு கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போனான். குழந்தைக்கு 2 இட்லியை வாங்கி கூட்டினவ அவனுக்கு தேவையான பாலையும் பாட்டில வாங்கிக்கிட்டா வேதிகா. மாதவனும் வேதிகாவும் இரவு உணவை முடிச்சிட்டு மறுபடியும் பிரயாணத்துக்கு தயாரானாங்க. மீண்டும் குழந்தைய தன்னோட மடியில வைக்க போனவள தடுத்து நிறுத்தினான். குழந்தைய இறங்கி வாங்கிட்டான் மாதவன். அவ கேள்விக்குறியோட பார்க்கவும், பின்னாடி சீட்ல நிறைய இடம் இருக்கு, நான் குழந்தைய பின்னாடி படுக்க வைக்கிறேன், நீ ஃப்ரீயா உட்காந்துட்டு வா. அவனை எவ்வளவு நேரம் இப்படி சுமந்துட்டு வருவேன்? ரொம்ப நேரம் அவனை சுமந்துட்டு வந்தா உனக்குத்தான் கால் வலிக்கும். கொஞ்ச நேரம் அவனும் நிம்மதியா தூங்கட்டுமே, பாரு எப்படி தூங்குறான்னு
அழகா சமத்தா. இப்படி அவனை இறுக்கி அணைச்சிட்டு வந்தா அவனுக்கும் தூக்கம் சரியாவே வராது. காலையில உன்னதான் அவன் ரொம்ப தொந்தரவு பண்ணுவான் அப்படின்னு சொன்னவன் குழந்தைய வாங்கி பின் சீட்ல பாதுகாப்பா படுக்க வச்சான். அவன் கீழே விழாம இருக்க 2-3 தலகாணிகளை அவனுக்கு பக்கத்துல வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணான் மாதவன். குழந்தை தாமடியில இருக்கும் பொழுது ஏதோ தன்னை பார்த்துக்க ஒரு அரண் இருப்பது மாதிரி இருந்துச்சு வேதிகாவுக்கு. இப்போ குழந்தை மடியில இல்லாதனால மாதவன் கூட இப்படி தனியா பக்கத்துல உட்கார்ந்துட்டு வர்றது அவளுக்கு ஏதோ மாதிரி இருந்தது. தன்னோட வயிற்றுல கைய வச்சு இறுக கட்டி பிடிச்சபடி வந்தா வேதிகா. அதை கவனிச்ச மாதவன் மறுபடியும் காரை ஒரு ஓரத்துல நிறுத்தினான். காருக்குள்ள இருந்த விளக்க போட்டு விட்டான். பக்கத்துல இருந்த வேதிகா என்ன அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, என்கிட்ட இருக்க உனக்கு இவ்வளவு பயமா இல்ல வெறுப்பா, அதையும் பார்த்துடலாமா அப்படின்னு சொன்னவன் அவளை மெதுவா தாம் பக்கத்துல இழுத்தான். அவளுடைய உதடுகளை அழுந்த முத்தமிட்டான். அந்த முத்தத்துல தன்னையே கரைச்சிட்டு இருந்தா வேதிகா. அவ்வளவு மென்மையா அவன் இதுவரைக்கும் முத்தமிட்டதே இல்லை. அத்தனை காதல் உணர்வு அந்த முத்தத்துல தெரிஞ்சுது. அவளை விட்டா இந்த உலகத்துல அவனுக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு அந்த முத்தத்துல இருந்தது. அதை அனுபவிச்ச வேதிகாவோட கண்கள்ல நீர் கோத்து நின்னுச்சு. அவ கண்கள்ல இருந்து வழிந்த கண்ணீரை கண்ட மாதவன் சட்டுன்னு அதை தாங்கி பிடிச்சான். அவளை உடனே விட்டு விலகினவன் மீண்டும் அவளுடைய கண்ணங்களை பிடிச்சு அவளுடைய கண்ணீரை தொடச்சு விட்டான். மீண்டும் அவளை தான் பக்கம் இழுத்து அவளுடைய இடையில தன் கைய நல்லா பதிச்சபடி நல்லா அவளை இழுத்து இறுக அணைச்சுக்கிட்டான் மாதவன். அந்த அணைப்புல காற்று கூட உள்ள நுழையாதபடி இருந்தது. அவனுடைய அணைப்புல தன்னையே மறந்திருந்தா வேதிகா. அவனுடைய உதடுகள் அவளுடைய கழுத்து, மார்பு, காது என இறங்க துடிச்சு போனா வேதிகா. வேணாங்க, பிளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொன்னவளுடைய குரல் அவளுக்கே கேட்கல. அந்த குரல்ல மயங்கி போன மாதவன் அவளை விடாம மீண்டும் தன்னருகே இழுத்து இறுக்கமா அணைச்சுக்கிட்டான். அவனுடைய அணைப்பு அவளுக்கு உடல் வலியை தந்தாலும் மனசுல இனம் புரியாத ஒரு சுகம் வந்துச்சு. இத்தனை நாட்களும் அவன் அணைத்த அணைப்புல கோபமும் ஆத்திரம் மட்டுமே இருந்தது. ஆனா இன்னைக்கு அவன் அணைச்ச அணைப்புல அவனுடைய காதல் மட்டுமே தெரிஞ்சது. அவன் கிட்ட இருந்து அவளுடைய உதடுகளை பிரிச்சு எடுத்தவன் அவள் கண்களை நேரா பார்த்து, ஏண்டி அன்னைக்கு என்னை விட்டு ஓடி போன? உன்னை எவ்வளவு காதலிச்சேன் தெரியுமா? எனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தன் கூட போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எத்தனையோ வருஷம் உன்னை பிரிஞ்சு நான் எவ்வளவு தவிச்சு போயிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொன்னவன் மீண்டும் அவளை இழுத்து அணைச்சுக்கிட்டான். சத்தியமா இப்போ அவன் அணைச்ச அணைப்புல காதல் துளி கூட இல்லை, பழி வாங்குற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அவனுடைய உதடுகளை அழுத்தமா கடிச்சவன் கண்ணம் கழுத்துன்னு ஒண்ணு கூட விடாம அத்தனை இடங்கள்லயும் அவனுடைய பற்கள் அழுந்த பதியுமாறு கடிச்சு வச்சான் மாதவன். அவளுடைய கழுத்துல இருந்து இறங்கிய மாதவன் அவளுடைய இடைப்பகுதியையும் அவன் விடல. அவளோட வயிற்று பக்கத்துல வந்தவன் அவன் பற்கள் நல்லா பதியுமாறு நல்ல ஆழமா கடிச்சு வச்சான். அந்த வலியில துடிச்சு போனா வேதிகா. வேண்டாங்க, வலிக்குது அப்படின்னு சொன்னவளுடைய குரல்ல எழுந்து அவளை நிமிர்ந்து பார்த்தான். உனக்கு இன்னைக்கு உடம்பு மட்டும்தாண்டி வலிக்குது, ஆனா அன்னைக்கு என்னை விட்டு ஓடி போன அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் எனக்கு மனசு ஃபுல்லா எப்படி வலிக்குது தெரியுமா? ரோட்ல என்னால தலை நிமிந்து கூட நடக்க முடியல. உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாளான்னு 4 பேர் என்ன கேட்கும் போது எனக்கு எவ்வளவு கேவலமா இருந்துச்சு தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். பழைய காதல் கிடைச்ச உன்ன கட்டின புருஷனையே விட்டுட்டு ஓடி போன. சி, உன்னை போய் நான் எவ்வளவு காதலிச்சேன்னு சொன்னா உன்னால நம்பவே முடியாது அப்படின்னு வருத்தமான குரல்ல சொன்ன மாதவன் அவளுடைய கண்ணங்களை மீண்டும் அழுத்தமா பிடிச்சு தாம் பக்கம் இழுத்தவன் அவளுடைய உதடுகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுந்த கடிச்சு விட்டான். அவன் விட்ட போது வேதிகாவோட உதடுகள்ல ரத்தம் கசிஞ்சது. அத கண்ணீரோட தொடச்சு விட்டா வேதிகா. மாதவனை திரும்பி கூட பார்க்க தைரியம் இல்லாம ஜன்னல் பக்கமா திரும்பிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தா வேதிகா. அவளுடைய முகத்தை ஆராய்ந்தவன் அவளுடைய பற்கள் அவள் உடல்ல அங்கும் இங்கும் பதிஞ்சிருக்கிறத கவனிச்சவனுக்கு அவன் மேலேயே அவனுக்கு கோவம் வந்துச்சு. சே,
அப்படின்னு ஸ்டீரிங்ல தன்னோட கைகளை அடிச்சுக்கிட்டவன் காரை ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கப்புறம் வேதிகா கிட்ட மாதவன் பேசவே இல்லை. அவனுடைய கவனம் முழுவதும் சாலையில வண்டி ஓட்டுவதிலுமே இருந்துச்சு. ஆனா வேதிகாவோட மனசுதான் புழுவா துடிச்சது. தான் தப்பு எதுவுமே செய்யாம ஒவ்வொரு தடவையும் மாதவன் தான் ஓடி போனதா சொல்லும் பொழுது மனசெல்லாம் வேதனையில புழுவா துடிக்கும். அவன் மாதவனுடைய அத்தை தான் அவனை பத்தி தப்பா சொன்னான் அப்படிங்கறத மாதவன் கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் அவனுடைய குடும்பத்துல கலவரமே உண்டாகும். அது மட்டும் இல்ல, தான் சொல்றத மாதவனும் நம்பணுமே. ஒருவேளை அவன் நம்பாம போனா தான் குடும்பத்தை பத்தியே இவ கேவலமா பேசுறா அப்படின்னு மறுபடியும் அவனுக்கு கோவம் தானே வரும். அப்போ தன்னோட நிலைமை இதை விட இன்னும் மோசமாயிடுமே அப்படின்னு நினைச்ச வேதிகா மாதவன் கிட்ட தான் ஏன் ஓடி போனோங்கிற காரணத்தையே சொல்லாம மறைச்சுக்கிட்டா. கார் ஓட்டிட்டு வந்த மாதவனுக்கும் இப்போ வேதிகாவே மனசு முள்ள இருந்தா. அவனுக்கு இப்போ தன்னோட மனைவி தன்னைத்தான் காதலிச்சிட்டு இருக்காளா அப்படிங்கறது தெரியணும். இல்ல பழைய காதலோட நினைவிலேயே குழந்தைக்காக தான்கிட்ட இருக்காளா அப்படிங்கறது குறிச்சு அவனுக்கு தெரிய வேண்டிய கட்டாயம் இருந்தது. இந்த ஒரு வார பயணம் அவளுடைய மனசு அவனுக்கு புரிய வச்சிடும். அதுக்கான சோதனைகள்ல ஒன்னதான் இப்ப அவன் செஞ்சான். தான் தொட்டப்போ பழைய காதலன் அவன் மனசுல இருந்திருந்தா கண்டிப்பா அவனை விலக்கி வச்சிருப்பா, இல்ல எதிர்த்து போராடி இருப்பா. ஆனா அவ எதுவுமே செய்யல. தான் உடல் அளவுல எத்தனை துன்புறுத்தினாலும் அத்தனையும் பொறுத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் தொடும்போது அவ வெட்கம் வேற படுறாளே, அத அவளுடைய முகசிவப்பை எடுத்து காட்டுது. அப்படின்னா அவ பழைய காதலனை மறந்து தான்கிட்ட இணைகிறான் அப்படிங்கிறது அர்த்தம். அது மட்டும் நடந்துட்டா பல பிரச்சனைகள் தீந்துடும் அப்படின்னு மனசுல நினைச்சவன் சாலையில கவனமா வண்டியை ஓட்டினான். விடியற் காலையில சென்னையில தன்னோட வீட்டுக்கு முன்னாடி காரை நிறுத்தினான் மாதவன்.